டிஎன்பிசியில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லை ஃபோன் நம்பர் இல்லை மின்னஞ்சல் உங்களுடைய புகைப்படம் தந்தை பேர் தாயின் பேர் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது ஓகேவா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைட்குள்ளே வந்தோடனே ஏற்கனவே பதிவு செய்யறதை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஓகேவா. அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு கேப்சர் கொடுக்கும், அதை கொடுத்து நீங்கள் சமர்ப்பி கொடுங்க ஓகேவா. பட் எனக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மெயின் பேஜில் இதில் என்ன பண்ணோம்னா எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கடவுச்சொல்னா உங்களுடைய பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு பாருங்க. அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா 8 இருக்கணும் ஓகேவா. குறைந்தபட்சம் 8 இல்லைனா 15 வரைக்கும் இருக்கணும். இதில் ஆங்கில எழுத்தில் சிறிய எழுத்து ஒன்றும் பெரிய எழுத்து ஒன்றும் போடுற மாதிரி இருக்கும், சிறப்பு எழுத்துக்களும் போகிற மாதிரி. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி அந்த மாதிரி கொடுக்கணும் ஓகேவா. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின்னஞ்சல், உங்களுடைய மெயில் ஐடி வந்து மற்ற கடையில் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கடைக்கார மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரெண்டுத்துலையும் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து மாற்றுக்கன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா. அடுத்தது மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, அப்போ அப்பா நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்கள் நம்பர் வேணா நீங்கள் அதில் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் ஆகும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் மாற்றுக்கன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் மாறிடும் சரிங்களா. அடுத்தது சுய விவரங்களை மாற்றுங்க. இந்த சுய விவரங்கள் மாற்றுக்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா விண்ணப்பத்தரின் பெயர், உங்களுடைய நேம் கரெக்ஷன் பண்ணுறது, தந்தையார் பெயர் உங்களுடைய அப்பா பேர், தாயார் பெயர், பிறந்த தேதி, பாலினம், திருமண நிலை, விண்ணப்பத்தார் பிறந்த இடம், பிறந்த மாவட்டம், அடுத்து விண்ணப்பதார் பூர்வீகமாகட்டும், தந்தை பிறந்த மாவட்டம், தந்தை பூர்வீகமாகட்டும், தேசிய இனம் ஓகேவா. இது எல்லாமே இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு விண்ணப்பத்தார் பெயர்னு கொடுன்னு வச்சுக்க. என்னன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் முன்னாடி இருக்குல்ல பின்னாடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இனிஷியல் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் தானே நேமு, உங்களுடைய தலைப்பெயத்தை வந்து உங்களுடைய இனிஷியல் அதை போட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். பதிவேற்றப்பட வேண்டியது பார்த்தீங்கன்னா 200 கேப்ஸ்குள்ள இருக்கணும். அது ஜேபிஜி பிடிஎஃப் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு என்ன டாக்குமெண்ட்னா டிரான்ஸ்போர்ட் டிசி, எஸ்எஸ்எல் மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் ஓகேவா. இப்போ இந்த ப்ரௌசர் ஃபைல்னு கிளிக் பண்ணி நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன், ஆதார் கார்டும் கொடுக்கலாம் ஓகேவா. அப்போ ஆதார் கார்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு கோரிக்கை என்ன இருக்குல்ல அந்த கிரீன் கலர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ்க்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நீங்கள் ஒரு முறை நிரந்தர பதிவில் உங்கள் விவரங்களை மாற்ற முயற்சி செய்கிறீர்கள். இதற்கு முன்னர் உள்ளிட்ட செயல்கள் தகவல்களை தற்போது மாற்றம் செய்ய வேண்டுமாயின் அவ்விவரங்களுக்குரிய ஆதார் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு நீங்கள் பதிவேற்றம் செய்யும் சான்றிதழ் மற்றும் நீங்கள் மாற்றிய விவரங்கள் தேர்வான அலுவலகத்தில் சரிபார்க்கப்பட்டு சரியாக இருப்பின் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லையெனில் உங்களது கோரிக்கை நிராகரிக்கப்படும். மேலும் தவறான தகவல் அல்லது கோரிக்கைகளை உள்ளிட்டு செயல்தை விண்ணப்பித்த பின் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். நீங்கள் தற்போது நிரந்தர பதிவில் செய்யும் மாற்றங்கள் இனிவரும் காலங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஏற்கனவே சமர்ப்பித்துள்ள விண்ணப்பங்கள் உள்ள விவரங்கள் மாற்ற பெற கோரிக்கை பரிசீலனைப்பட மாட்டாது. என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ண போகிற அப்ளிகேஷனுக்காக தான் வரும் ஓகேவா. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற கரண்ட் அப்ளிகேஷனில் வந்து அந்த நேம் மாறாது. இனிமேல் நீங்கள் ஃபியூச்சரில் இல்லை வேறு ஏதாவது ஜாப் இருந்து அப்போ திரும்பி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ தான் மாறும் ஓகேவா. அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் தான் மாறும், இல்லைனா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. சரி, இப்போ நம்ம அதை இது பண்ணதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக அந்த நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றத டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பத்தின் பெயர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஓகேவா. அடுத்தது தந்தையர் பெயர், உங்களுடைய தந்தையார் பெயர்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா பேரும் வந்து இனிஷியல் பேக் சைடில் இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த பேக் சைடில் வந்து இனிஷியல் போகிற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு நேமு, அதுக்கான தலைப்பேத்துன்றதில் வந்து இனிஷியல் போட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்க எவ்வளோ எம்பின்னு பார்த்தீங்கன்னா 200 கேப்ஸ்குள்ள இருக்கணும் ஃபைலு. ஒன்று டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், இதுதான் அக்செப்ட் ஓகேவா. இப்போ ப்ரௌசர் ஃபைல்னு கிளிக் பண்ணி நான் வந்து இதுக்கும் ஆதார் கார்டே கொடுக்குறேன். ஆதார் கார்டு வந்து மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா. அதனால் ஆதார் கார்டு கொடுத்துட்டு கோரிக்கை அணுகு அப்படின்றது இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்பா நேம் வந்து மாறிடும் ஓகேவா. இப்போ தந்தையார் பெயரும் அப்டேட் ஆகிடுச்சா ஓகே. அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னா உங்களுடைய அம்மா நேம் மாற்றணும் சார் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றலாங்க. தாயார் பெயர் அப்படின்றத கொடுத்துட்டு அவங்களோட நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இனிஷியல் பேக் சைடில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்க நேம் டைப் பண்ணிட்டு தலைப்பெடுத்து தாண்ட போட்டு அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன இது வேணுங்க. ஒன்று மதரோடைய ஆதார் கார்டு, இல்லை ரேஷன் கார்டு, இல்லை கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட். ஏன்னா அதில் தான் அவங்க அப்பா நேம் அம்மா நேம் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ப்ரூஃப் வேணும் ஓகேவா. இப்போ என்கிட்ட ஒன்று ரேஷன் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டில் என் பேர் அம்மா பேர் எல்லாம் இருக்கும். இல்லை அம்மாவோடைய ஆதார் கார்டு வச்சிங்கன்னா ஓகே பண்ணலாம். இல்லை கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் அம்மா பேர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. இப்போ நான் ப்ரௌசரில் போயிட்டு ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்குது, ரேஷன் கார்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. பட் இந்த ப்ரூஃப் தான் அதுக்கு எலிஜிபிள், அதனால் அதை கரெக்டாக
கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஓகே, இப்போ தாயார் பேரும் மாற்றியாச்சு. சரிங்க சார், நான் இப்போ வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த்தே தப்பாக கொடுத்துருக்காங்க, நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். இப்போ பிறந்த தேதி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி போட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், கீழே வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டு, அடுத்து மந்த்து, அடுத்து இயர் கொடுத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா டிசி, ஆதார் கார்டு, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், இதுதான் அது ப்ரூஃபு. ப்ரௌசரில் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கோரிக்கைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் மாறிடும். ஓகேவா, அடுத்தது பாலினம் ஃபீமேலுக்கு பதில் மேலோ இல்லை மேலுக்கு பதில் ஃபீமேலோ அப்படின்றத மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா முன்ன கொடுத்த அதே சர்டிஃபிகேட் தான். ஓகேவா, எஸ்எல்சி, டிசி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு. ஓகேவா, இதை தான் கொடுத்துட்டு ப்ரௌசரில் போய்ட்டு அப்லோட் பண்ணிட்டு கோரிக்கைன்னு கொடுத்தீங்கன்னா மாறிடும். ஓகேவா, அடுத்தது உங்களுடைய திருமண நிலை. இப்போ திருமண நிலைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது, உங்களுடைய ஸ்டேட்டஸ் தான் மேலில் வந்து இருக்கும். திருமண நிலையில் வந்து கிளிக் பண்ணி ஒன்று மேரிடா இல்லை அன்மேரிடா இல்லை டிவோர்ஸா அப்படின்ற மாதிரி இருக்கும். மேரிட்னா மேரின்னு கொடுத்துட்டு மாட்டுக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அதுவே அப்டேட் ஆகிடும். ஓகேவா, இதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. சரியா, அடுத்தது விண்ணப்பதாரின் பிறந்த மாவட்டம். இந்த பிறந்த மாவட்டம் என்னென்னா அவர் விண்ணப்பதார் எங்கே பிறந்தாருன்றது. இது டிஸ்ட்ரிக் ஒரு சில பேருக்கு மாறி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு மாற்றிருந்தால அவங்களுக்கு அது மாறி இருந்தால் கூட நீங்கள் அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டு கீழே அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்னா பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 2 மட்டும் தான் எக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது 200 கேப்ஸ்க்குள்ள இருக்கணும். ஓகேவா, அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது விண்ணப்பத்தாரின் பூர்வீக மாவட்டம். விண்ணப்பத்தாருடைய பூர்வீக மாவட்டம் அப்படின்னா அதுக்கும் இதே தான், என்ன டிஸ்ட்ரிக்கோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா 200 கேப்ஸ்க்குள்ள ஃபைல் இருக்கணும். ஒன்று நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 2 சர்டிஃபிகேட் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. ஓகேவா, பட் இதை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது தந்தையார் பிறந்த இடம். ஓகேவா, தந்தையாருடைய பிறந்த மாவட்டம்னு கேட்குறாங்க. அவங்களோட மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒன்று உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா ஃபாதருடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்கள் அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேவா, பட் அந்த பிறந்திருக்காங்க அப்படின்னு இல்லை அவங்க ஆதார் கார்டு கூட கொடுக்கலாம். சரிங்களா, ஜஸ்ட்டு இதுதான் ப்ரூஃப். ஓகேவா, அடுத்தது தந்தையாரோடது. தந்தையார் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட், அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக என்ன ஊருன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிருப்போம். அதனால் எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணாலே போதும். ப்ரௌசர் ஃபைலில் கொடுத்து அந்த ஃபைலை வந்து அக்செப்ட் பண்ணிங்க. அது 200 கேப்ஸ்க்குள்ள தான் அந்த ஃபைல் இருக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டு நீங்கள் கோரிக்கை அணுகுன்றதை க்ரீன் கலரில் டிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து உங்களோட மாவட்டம் வந்து மாறிடும். ஓகேவா, பட் இந்த மாதிரி தான் நம்ம மாவட்டத்தெல்லாம் மாற்றினோம். பட் இதில் என்ன ஒன்று என்ன இருக்குன்னா தேசிய இனம்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசனா இல்லை அதர் சிட்டிசனா அந்த மாதிரி இருக்கும்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணால் சிட்டிசனோட சர்டிஃபிகேட் தான் தேவை, மீதி அந்த ப்ரூஃப் எடுத்துக்க மாட்டாங்க. சிட்டிசன் சர்டிஃபிகேட் எனக்கு நம்ம இப்போ இருப்போம்னா இந்தியன் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, அது முடிஞ்சிச்சு. அடுத்தது பள்ளி இறுதிச்சன், உங்களுடைய எஸ்எஸ்எல்சி. இதில் என்ன பிரச்சனைனா உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து ஒன்று நம்பர் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்க வேண்டியது ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்த ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ போய் கரெக்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன மீடியமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆவணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அது 200 கேப்ஸ்க்குள்ள இருக்கணும். ஜேபிஜி பிடிஎஃப் இதை மட்டும் எல்லாத்தையும் எதனா ஒன்று தான் இருக்கணும். அதை கொடுத்துட்டு கோரிக்கைன்னு கொடுத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து மாறிடும். ஓகேவா, அடுத்தது புகைப்படம் கையெழுத்து மாற்றது. ஓகேவா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆல்ரெடி பழைய ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க. இப்போ நான் அந்த ஃபோட்டோ இருக்கா, இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ எனக்கு வேணாம், நான் இப்போ புதுசாக பிடிச்சிருக்கேன் ரீசெண்டாக அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன மாற்றன்ற காரணம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா அது 200 கேப்ஸ்க்குள்ளே குறைவாக இருக்க வேண்டும். ஒன்று ஜேபிஜி இல்லை ஜேபிஜி பிடிஎஃப் வடிவத்தில் மட்டும் அமைக்கப்பட வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து எந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும், எவ்வளோ டிபியில் இருக்குன்றதா கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஜஸ்ட் இப்போ நான் ஃபோட்டோ வந்து சூஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டு கீழே ரீசன் கேட்குது, அது என்ன காரணன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஓல்டு ஃபோட்டோ இஸ் த சேஞ்சி அப்படின்றத கொடுத்துட்டு நான் கீழே வந்தேன் அப்படின்னா அதிலே கீழே பாருங்கள் புகைப்படத்தினை தெரிவித்து செய்ய அப்படின்றதில் கிளிக் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ இது பண்ணணும் இல்லை ஃபைல் அப்லோட் பண்ணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் ஃபோட்டோவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபோட்டோ அந்த இது வந்துடும். வந்ததுக்கப்புறம் மாற்றுங்க அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து மாறிடும். இப்போ ஃபோட்டோ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா, இந்தாண்ட வாங்க சைன். உங்களுடைய சைன் நீங்கள் ஆல்ரெடி போட்டது வேறு சைன் இருக்கும். இப்போ நம்ம புதுசாக சைன் போகிறோம் அப்படின்னா அந்த சைனையும் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு அந்த சைனுக்கான காரணம் என்னன்றதை நம்ம கொடுக்கணும். ஓல்டு சிக்ன் த சேஞ்ச் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து மாற்றுகன்னு இருக்கும், அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைனும் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, சிக்னேச்சர் ஆஃப் த அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா. இப்போ அந்த சைன் வந்து எவ்வளோ சென்டிமீட்டருக்குள்ள இருக்கணும், அது எவ்வளோ கேப்ஸ்குள்ளே இருக்கணும், ஃபோட்டோஸும் அதேமாதிரி எவ்வளோ கேப்ஸ்குள்ளே இருக்குன்றதெல்லாம் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் வந்து அப்லோட் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஃபோட்டோ வந்து 50 கேப்ஸ்குள்ளே இருக்கணும், சிக்னேச்சர் வந்து 20 கேப்ஸ்குள்ளே இருக்கணும். ஓகேவா, பட் அதுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். அதேமாதிரி மினிமம் 10 கேப்ஸ்க்கு மேலே இருந்து 20 கேப்ஸ்குள்ளே இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். சரிங்களா, சரி. இப்போ ஜாதி சான்றிதழ் வகுப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்தோம் அப்படின்னா உங்களுடைய மதம்
நீங்கள் இப்போ பழைய சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, இப்போ புதுசாக எடுத்துறீங்க அப்படின்னா அதை வந்து வச்சு கொடுங்க. ஓகே, இப்போ நான் புதுசாக வச்சிருக்கேன், அதை கொடுக்க போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டுன்னு கொடுத்துட்டு இல்லை கம்யூனல் த ரெகுலேஷன் கேட்டகரின்னு இருக்குது, இல்லை அதர்ஸ்னு இருக்குது. அதர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஓகே கொடுக்குறதா. பட் அதர்ஸ்னு கொடுக்காம கம்யூனலி ரிசர்வேஷன் த கேட்டகரின்னு ரிசர்வேஷன் அவங்க வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா என்ன கேஸ்ட்ன்றது எஸ்சி எம்பிசி அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ செலக்ட் பண்ணி ஒன்று வித்தின் தமிழ்நாடா இல்லை தென் அதர் தமிழ்நாடு கேட்கலாம். நம்ம வித்தின் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு கொடுத்துருந்தானே வந்தீங்கன்னா கேட்டகரி ஒன்று எம்பிசியா பிசியா அந்த மாதிரி கேட்கும். அந்த வகுப்பு என்னவோ அதை வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டோடனே அதோட பிரிவு இப்போ எம்பிசி அப்படின்னா 1 இயர்னு இருக்கும், இல்லை பிஎஸ்சின்னா ஆதி திராவிட அந்த மாதிரி இருக்குல்ல சப்கான்டேட், அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய மாவட்டம் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதா நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ சர்டிஃபிகேட் நீங்கள் இருக்கிற ஒரு மாவட்டம் வந்தாலும் சர்டிஃபிகேட் ஒரு இடத்த வாங்கினா அந்த வாங்கின இடத்த தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் மாவட்டம் கொடுத்துட்டு தாலுக்கா கொடுக்குறேன். தாலுக்கா கொடுத்த சான்று வந்து யார் கொடுத்தாங்க. ஓகே, ஒரு டிக் போட்டிருக்கும் இப்போலாம் கிரீன் கலர் டிக்கில், அதில் ஜோனல் தாசிலரா டெப்டி தாசிலரா யார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணுறதுக்கப்புறம் ஜாதி சான்றோட சர்டிஃபிகேட் நம்பர், ஓகேவா, உங்களுடைய நம்பர் என்னவோ அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ வர சர்டிஃபிகேட் எல்லாமே டிஎன்ன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். டிஎன் போட்டு அப்படியே நம்பர் ஃபுல்லாக போகிற மாதிரி. அந்த டிஎன் போட்டு மைனஸ் போட்டிங்கன்னா அது என்டர் ஆகாது. ஜஸ்ட்டு டிஎன் போட்டு அந்த ஃபுல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். பட் அடுத்து இருந்தாலும் வந்தீங்கன்னா ஜாதி சான்று என்னைக்கு உங்கள் டேட்டுக்கு இஷ்யூ பண்ணாங்க, அவங்க என்ன டேட்டுக்குன்றது அவங்களே மென்ஷன் பண்ணிருக்கோம். உங்கள் டிக் பண்ணியிருப்பாங்க, இல்லை சைன் போட்டிருந்த இடத்துல கூட அவங்க சீல் போட்டிருந்தா அந்த டேட்டு தெரியும். ஓகே, அந்த டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, இப்போ அந்த டேட் என்னவோ அந்த டேட்டு மந்த்து இயர் அதை கரெக்டாக இது பண்ணிங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் இயர் இது பண்ணேன், அடுத்து மந்த்து, அதுக்கப்புறம் தேதி கொடுத்தேனே இதாகிடுச்சா. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஜாதி சான்று வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து 200 கேப்ஸ்கில் இருக்கணும். ஒன்று ஜேபிஇஜி, ஜேபிஜி, ஃபிங்கு பிடிஎஃப் இது மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேவா, பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுங்க. எடிட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ப்ரௌசர் ஃபைல்னு இருக்குல்ல, அந்த ப்ரௌசர் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ப்ரௌசர் ஃபைல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எங்கே சர்டிஃபிகேட் வச்சுனா அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டு கோரிக்கை அணுகு அப்படின்றது கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டீட்டெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்தது முகவரி மாற்றம். என்னுடைய முகவரி மாற்றம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ரெசென்ட் இது இந்தாண்ட சைடில் வந்து நியூ டேட்டா கேட்கும். அந்த நியூ டேட்டாவில் வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமு, தெரு பேர், மாவட்டம், தாலுக்கா, மாநிலம் எல்லாத்தையும் பின்கோடு எல்லாம் கொடுத்துட்டு கோரிக்கைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மாறிடும். அதுக்கு இதே பர்மனெண்ட் அட்ரஸ். ஓகேவா, ஒன்று தொடர்பான முகவரி, இன்னொன்று நிரந்தர முகவரி. ஓகேவா, பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒரு அட்ரஸ்னால் ஜஸ்ட்டு அதே ரெண்டுமே சேமாக மாற்றிக்கிங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து அதை மாற்றிட்டு இதை விட்டுட்டாலும் பிரச்சனை, இதை மாற்றிட்டு அதை விட்டாலும், ஏன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் தான். ஓகேவா, பட் இதுலேயும் கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் லைன் முகவரியில் ஒன்றில் இது ஸ்ட்ரீட்டும் டோர் நம்பரும் போட்டுங்க. அடுத்து உங்களோட ஊர் போஸ்ட்டு போட்டுங்க. அடுத்து உங்கள் நகரம், அடுத்தது தாலுக்கா, அடுத்து மாநிலம், மாவட்டம், பின்கோடு, அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னா ஒன்று ஓட்டர் ஐடி, இல்லை ரேஷன் கார்டு, இல்லை ஆதார் கார்டு. இந்த 3 ப்ரூஃப் தான் வைக்கணும். அது 200 கேப்ஸ்குள்ள இருக்கணும். ஓகேவா, இது மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். அப்படியே கொடுத்துட்டு கோரிக்கை அணுகுன்றதை சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா, சரிங்க சார், இப்போ நான் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த சேஞ்ச் ஆனாலும் எங்கே போய் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் டாஸ்க்போர்டில் போயிட்டு ப்ரொஃபைல் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணது எல்லாமே வரும். இப்போ நான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணது எல்லாமே வரும். பட் நான் ஒரு சில இதெல்லாம் சேஞ்ச் ஆகல. அது என்ன சொன்னோம் அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதுலாம் வந்து இதாக இருக்குது. இப்போ மேரிட்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சிங்களா, மேரிடு, விண்ணப்பத்தார் மாவட்டம் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதி சர்டிஃபிகேட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன், எஸ்எஸ்எல்சி இதுவும் சேஞ்ச் பண்ணிட்டேன், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் அட்ரஸும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, பட் நீங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நேம் வந்து அடுத்த அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது தான் அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணும்போது இப்போ சேஞ்ச் ஆகாது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அப்படியே வந்து கொடுத்து கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ப்ரொஃபைலில் இருக்க எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.